அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் இந்த நகருக்கு இஸ்ரேல் குறி வைத்திருக்காங்க. அது எதற்காக, அங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிற பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளுக்கும் இடையில பல வாரங்களாக அதிகரித்து வரக்கூடிய பதற்றத்தை தொடர்ந்து ஈரானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை இரவு ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தாங்க. இஸ்பாஹான் பிராந்தியத்தின் மீதான இந்த தாக்குதலின் விளைவுகள் மற்றும் சேதத்தின் அளவு குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளிவந்துச்சு. ஈரான் அரசு ஊடகங்கள் தாக்குதல் பற்றி விரிவாக செய்தி அறிக்கைகள் வெளியிடல. சிரியாவில் ஈரானிய வளாகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய முன்னறிவிப்பில்லா தாக்குதல் அப்படின்னு கடந்த சில வாரங்களாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வந்திருக்கு. தற்போது பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பல சந்தர்ப்பங்களில் சிரியா மற்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு ஆயுத குழுக்களை குறிவைத்து இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஆனால் இஸ்ரேல் வழக்கமாக அவற்றை பற்றி உறுதியான தகவலை வெளியிடாது. எவ்வாறாயினும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேலிய ஏவுகணை ஈரானை தாக்கியது பிபிசியின் அமெரிக்க கூட்டாளரான சிபிஎஸ் செய்தி ஊடகத்திடம் அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியும் இருக்காங்க. இந்த தாக்குதலில் எந்த வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன, அப்படி இல்லைனா அவை எங்கிருந்து ஏவப்பட்டன என்பது தெளிவாக தெரியல. தாக்குதலில் ஏவுகணை ஒன்று பயன்பட்டதாக அமெரிக்க வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்த சிறிய ட்ரோன்களை ஈடுபடுத்தியதாக ஈரான் தரப்பு கூறியிருக்கு. ஈரான் அரசாங்கம் நாட்டின் தொடர்புகளை கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தியும் இருக்கு. அதனால தாக்குதல் சம்பவம் நடந்த இஸ்பாஹன் பகுதியில் பிபிசி நேரடியாக ஆய்வு செய்ய முடியல. ஈரானிய அதிகாரிகளுக்கு ஊடகங்களும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முயன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதன் விளைவுகளை பற்றிய போதுமான தகவல்கள் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லணும். உயிர் சேதம் குறித்தும் எந்த தகவலும் வெளிவரல. ஈரான் பாஸ் செய்தி நிறுவனம் இராணுவ தளம் அருகே வெடிச்சத்தம் கேட்டதாகவும் உடனடியாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டதாகவும் சொல்லியிருக்கு. ஹிஸ்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் ஒருவரை மேற்கோள் காட்டி சந்தேகத்திற்குரிய ட்ரோன் போன்ற வானூர்தியை நோக்கி வான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதால் வெடிசத்தம் கேட்டிருக்கு. இதனால எந்த சேதமும் ஏற்படலை அப்படின்னு கூறியதாக அரசு ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்காங்க. ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சி காவலர் படைப்பிரிவுடன் நெருங்கிய தொடர்புடைய ஈரானின் பகுதி அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான தஸ்னீம் இஸ்பானில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்தின் வீடியோவை வெளியிட்டிருக்கு. ஆனால் அந்த வீடியோவில் தாக்கப்பட்டதற்கான எந்த அறிகுறியும் கிடையாதுங்க. ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை அப்படின்னு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் உறுதி செய்திருக்காங்க. ஈரானின் தேசிய சைபர் ஸ்பேஸ் மையத்தின் செய்தி தொடர்பாளரான ஹசைன் டாலரியன் எல்லைகளுக்கு அப்பால இருந்து எந்த வான்வழி தாக்குதலும் நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் குவாட் காப்டர்கள், அதாவது ட்ரோன்கள் பறக்கவிட்டு ஒரு அவமானகரமான தோல்வி முயற்சியை மட்டுமே மேற்கொண்டது. அந்த குவாட்டர் காப்டர்களும் சுட்டு வீழ்த்தப்பட்ட அப்படின்னு அவர் விவரித்திருக்காரு. அதே மாதிரி தாக்குதலை தொடர்ந்து ஈரான் உடனடியாக வணிக விமானங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கு. ஆனால் அந்த தடைகள் இப்போது நீக்கப்பட்டிருக்கு. ஈரானின் ஆதரவுடன் ஆயுத குழுக்கள் செயல்படும் பகுதிகளான ஈராக் மற்றும் சிரியாவிலையும் தாக்குதல்கள் பதிவாகியிருக்கு. ஆனால் அவை நேரடியா இஸ்பாஹன் தாக்குதலுடன் தொடர்புடையதா அப்படிங்கிறது தெளிவாக தெரியலங்க. உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சிரியாவின் தெற்கு இருக்கக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு தளம் ஒன்று இஸ்ரேலிய ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக சிரிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. இந்த தாக்குதலின் பின்னணியில தான் இருப்பதாக இஸ்ரேல் உறுதிப்படுத்தவில்லை. ஹிஸ்பாஹன் மாகாணம் ஈரானின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதி. அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரத்தால் இந்த பெயரை பெற்றிருக்கு. ஒரு பெரிய விமான தளம், பெரிய ஏவுகணை தயாரிப்பு வளாகம் மற்றும் பல அணுசக்தி நிலையங்கள் அப்படின்னு குறிப்பிடத்தக்க ஈரான்
ஈரானிய இராணுவ உள்கட்டமைப்பு வசதிகள் இந்த பகுதியில் இருக்கு. இஸ்ரேல் வழக்கமாக அமெரிக்காவிடம் இராணுவ நடவடிக்கை பற்றி முன்கூட்டியே தெரிவிக்கும். இருந்தாலும் இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தஜானி G7 கூட்டத்தில் செய்தி தொடர்பாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, வாஷிங்டனுக்கு கடைசி நிமிடத்தில் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் பகிரங்கமாக அமெரிக்கா கருத்து தெரிவிக்கல. ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஏவி ஒரு வாரத்திற்குள்ள இந்த தாக்குதல் நடத்தப்பட உள்ளது. இதனால எல்லைகளில் பதற்றம் அதிகரித்திருக்கு. ஈரானின் வழக்கமாக மேற்கொள்ளும் முன்னறிவிப்பில்லாத தாக்குதல்கள் பெரும்பாலும் தோல்வியில தான் முடியும். காரணம், அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிற நட்பு நாடுகளின் உதவியுடன் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு படைகளால் ஈரானிய ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று சிரியாவில் இருந்த ஈரானிய தூதரக வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இஸ்ரேல் பகிரங்கமாக உறுதிப்படுத்தவில்லை. அப்படின்னாலும் கூட அனைத்து தரப்பாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த சமீபத்திய தாக்குதலின் சேதம் பற்றி இன்னும் தெளிவாக தெரியல. இது குறித்து ஈரான் பதிலளிக்க முற்படுமா அப்படிங்கிறதும் இன்னும் தெரியல. பிபிசி பாதுகாப்பு செய்தியாளர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தாக்குதலின் தீவிரத்தை வரையறுக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட எச்சரிக்கை குறியீடு அப்படின்னு விவரித்திருக்காரு. மேலும் மோதலை தொடராம இருப்பதையும் உறுதி செய்திருக்கு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளை பின்வாங்க வேண்டும் அப்படின்னும் அவரது சொந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஜெனரல்கள் மற்றும் அரசியல் கூட்டாளிகள் சிலரிடமிருந்து அழுத்தங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு பிபிசி சர்வதேச ஆசிரியர் ஜெர்மி போவான் தெரிவித்திருக்காரு. இரு மத்திய கிழக்கு போட்டு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நடைபெற்று வரக்கூடிய மறைமுக போரை நேரடி மோதலாக மாற்றும் அபாயத்தை ஏற்படுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நட்பு நாடுகளிடமிருந்து இஸ்ரேல் பெரும் சர்வதேச அழுத்தத்திற்கு உள்ளாகியிருக்கு. இந்த நீண்ட கால விரோதத்திற்கு இஸ்ரேலிய இராணுவம் ஈரான் ஆதரவுடைய ஹமாஸுக்கு எதிராக காசாவில் போரிட்டு வருவதே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் நாட்டில் இருந்து வெளியான சில பதில்கள் நாட்டின் அரசியல் பிளவுகளை வெளிச்சம் போட்டு காட்டுது. தீவிர தேசியவாத பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென் ஜுவீர் ஈரான் மீதான தாக்குதலை பலவீனமான அப்படி இல்லைனா முழுமையற்ற ஒன்று அப்படின்னு விவரித்திருக்காரு. இதற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னும் அவருடைய கருத்து இஸ்ரேலை கேலி செய்து தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரிட்டன் அரசாங்கம் தாக்குதல் குறித்து யூகிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் தனது தற்காப்பு உரிமையை பயன்படுத்தும் போது தீவிர தாக்குதலை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து தரப்பையும் குறிப்பிட்டு நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்குமாறு அழைப்பு விடுத்திருக்காரு. மத்திய கிழக்கில் மோசமடைந்து வரும் மோதல் சம்பவங்கள் எண்ணெய் விநியோகிக்கத்தை சீர்குலைக்கும் அப்படின்னு கவலைகள் தற்போது எழுந்திருக்கு. தாக்குதலுக்கு பிறகு எண்ணெய் விலைக்கான சர்வதேச அளவுகோலான பிராண்ட் கச்சா எண்ணெய் 1.8% அதிகரித்து ஒரு பீப்பாய் $88 இருந்திருக்கு. எண்ணெய் விலை ஆரம்பத்தில் 3.5% வரை உயர்ந்திருக்கு. ஆனால் தாக்குதல் மட்டுப்படுத்தப்பட்டது என்பது தெளிவாக தெரிந்தவுடன் விலை நிலைத்தன்மை அடைந்திருக்கு. இது நிச்சயமற்ற நேரங்களில் பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படும். தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் அதாவது 2400க்கு அதிகரித்து வரலாற்று உயர்வை சந்தித்திருக்கு. அதே சமயம் கடந்த வெள்ளிக்கிழமை மத்திய ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவ விமான தளத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுத்தாங்க. ஆனால் அதை மட்டம் தட்டியுள்ள ஈரான் பொம்மை ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளதாக கிண்டல் செய்திருக்கு. ஆனால் பாகிஸ்தானில் செவ்வாய்க்கிழமை ஆற்றிய உரையின் போது இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிப்பதை ரைசி தவிர்த்திருக்காரு. முன்னதாக ஞாயிறன்று ஈரானின் உச்சத்தலைவர் அலி கமேனி மூத்த இராணுவ தளபதிகளை சந்தித்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை பாராட்டியிருக்காரு.
அவரும் இஸ்ரேலின் பதிலடியை குறிப்பிட மறுத்துள்ளதாகவே தகவல்களும் வெளியாகியிருக்கு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற அரசியல் தகவல்களையும் உலக தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உலக செய்திகளையும் அரசியல் தகவல்களையும் உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.